இந்த மாதிரியான ஃபுட்பால் பிளேயர் ஃபுட்பால் வரலாறுலேயே இல்லைங்க. இவரை பற்றி நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கும் போது தான் இவர் எவ்வளோ பெரிய ஃபெனாமினல் சென்சேஷனாக இருந்தார். பாலோ மால்டினி 16 வயசில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஐடியாவே இருக்காது. ஆனால் 16 வயசில் ஏசி மிலானோட ஃபர்ஸ்ட் டீமில் கெத்தாக நடந்து வந்தால் அவர் கரியர் எப்படி முடிக்க போகிறாரு என்று எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவர் என்ன நினச்சது அதோட பெட்டராக டபுள் மடங்கு பல மடங்கு பெட்டராக முடிச்சார். 25 வருஷம் கொடி கட்டி பறந்தார். லேட் 80s 90s 2000s அந்த 3 ஜென்ரேஷன் ஆஃப் ஃபுட்பாலர்ஸ், 3 எவல்யூஷன் ஆஃப் டாக்டிக்ஸ், அந்த 3 லெஜெண்டரி வேவ் ஆஃப் அட்டாக்கர்ஸ். பாலோ மால்டினி எல்லாத்தையும் பார்த்து கெத் அசிங்கமாக இருந்தாருங்க. பாலோ மால்டினி ரொம்ப ஃபாஸ்டஸ்டான பிளேயர்லாம் கிடையாது, ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயரும் கிடையாது, ரொம்ப சத்தமாக பேசுகிற பிளேயரும் கிடையாது. ஆனால் எல்லா அட்டாக்கராக அவரை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளாம் உண்மையில அட்டாக்கராக என்று அவங்களே தன்னை கொஸ்டின் பண்ணிப்பாங்க. ஏன்னா மால்டினி பக்கா பிளானோட பக்கா ஸ்கெட்சோட பிசுரே இல்லாமல் டிஃபெண்டிங் பண்ணுவாங்க. ஸ்லைட்லாம் கண்ணமென்ன பண்ண மாட்டார். பியூர் ஃபுட்பால் இன்டெலிஜென்ஸ் கொண்ட பிளேயருங்க. வர அட்டாக்கருக்கு ரியாக்ட் பண்ண மாட்டார், சொல்லி வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணுவாருங்க. 3 செகண்ட் முன்னாடியே 3 ஸ்டெப் அஹெடாவே 3 ஐடியாஸ் அவன் பாலை தொடுறதுக்கு முன்னாடியே தலைவன் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருவாங்க. கிரேட் டிஃபெண்டர்ஸ்லாம் 33 வருஷம் வரைக்கும் எனக்கு சரி 36 கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் தலைவன் இதாங்க மால்டினி கதையில் ட்விஸ்ட். 41 வயசு வரைக்கும் விளையாடுறாருங்க. சின்ன கிளப்லாம் இல்லை, ஈஸி லீக்லாம் இல்லை. அப்போ இருக்கிற பிரைம் ஏசி மிலான் ஃபேசிங் பிரைம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, யங் மெஸ்ஸி, ஹென்ரி, ரொனால்டினோ, ட்ரொக்பா, ரூனி எவனா இருக்கட்டும்ங்க. 5 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில், 7 சிரியா டைட்டில், 900 கேம் மேலே ஒரே கிளப்புக்காக. சாரி, இது கரியரே கிடையாது. தான் முழு வாழ்க்கையே ஏசி மிலானுக்கு எழுதி குத்து விசுவாசமாக இருந்திருக்காப்புல. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் 40 வயசில் மேட்ச் ஸ்டார்டிங் 51 செகண்டில் கோல் அடிச்சு ஓல்டஸ்ட் ஸ்கோரர் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ரெக்கார்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் வெறி பிடிச்சவனாலாம் பண்ணவே முடியும். மூவ்ஸை காப்பி அடிக்கலாம், டெக்னிக்கை காப்பி அடிக்கலாம். ஆனால் இன்னொரு பாலோ மால்டினி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் ரெகுலர் மசாலா செஞ்ச பிளேயரே கிடையாது. ஏன்னா அவர் பயங்கர லாங்கிட்டிவிட்டி, டிசிப்ளின், ஃபுட்பால் இன்டெலிஜென்ஸ், காம்னஸ், அந்த ஃபுட்பாலை கலையாக பார்த்த ஒரு கலைஞர். பாலோ மால்டினி கிரேட்டஸ்ட் டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டில் எங்கே ரேங்க் பண்ணுவீங்க? இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஆல்கோரிதம் உங்களுக்கு காட்டணும்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.